Hey guys, welcome back to the channel Master Trades. இந்த வீடியோல நாம பார்க்க போறது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா candlesticks பத்தி அக்கவேர ஆணிவேரா இந்த வீடியோல பிரிச்சு எடுக்க போறோம். பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். So that beginners இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படினா இந்த சேனல் full and full trading and investment பத்தினே தான். இதுல நீங்க இன்ட்ரஸ்டா இருந்தீங்க அப்படினா மறக்காம subscribe பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க bell icon click பண்ணிடுங்க. உங்களோட trading community உள்ள friends and familiesக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்கள் கேண்டில்ஸ்டிக்ஸ்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரைஸ் எப்படி மெயினிங்லேயும் ஃப்ளக்சுவேட் ஆகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமாகுது. கவலைப்படாதீங்க, அதெல்லாம் சொல்லி நான் இங்கே மொக்க போட விரும்பலை. ஏற்கனவே அதுக்கான வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அதோட லிங்க் மேலே காசுலையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது. மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வந்தாலும் சரி, இல்லை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோ போய் பார்த்தாலும் சரி, ஆனால் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்னஸ் கிடைக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம டேரெக்டாக கான்செப்ட் உள்ள போயிடலாம். ஒரு ஷேர் ப்ரைஸ் மேலும் கீழே ஏறி இறங்குறது நீங்கள் நிறைய தடவை பார்த்துருப்பீங்க. அந்த ஃப்ளக்சுவேஷனை டைமோடு சேர்த்து ஒரு கிராஃப் மாதிரி வரைவாங்க. அதுதான் நம்ம கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒய் ஆக்சிஸில் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸை வச்சுக்கிட்டு எக்ஸ் ஆக்சிஸில் டைம் வச்சுக்கிட்டு ரெண்டுத்துக்கும் ஒரு கிராஃப் வரைவாங்க. அந்த கிராஃபை தான் நம்ம கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனை நம்ம நிறைய விதமாக ரெப்ரசென்ட் பண்ணலாம். அதில் பார்த்தீங்கன்னா லைன் சார்ட், கேண்டில்ஸ்டிக்ஸ், ஐக்கனாசி, அந்த மாதிரி நிறைய சார்ட்ஸ் வரும். இதில் நம்ம பார்க்க போகிறது தான் கேண்டில்ஸ்டிக்ஸ் அப்படிங்கிற சார்ட். ஏன்னா இதை தான் மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் நல்லா அக்யூரேட்டாகவும் இருக்குது. கேண்டில்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான கேண்டில்ஸ்டிக்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா க்ரீன் கேண்டில், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரெட் கேண்டில். ஒரு கேண்டில்ஸ்டிக் பார்க்க பேசிக்காக இப்படி தான் இருக்கும். இந்த குச்சி மாதிரி மேலே ஹையில் போய் முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, இதுதான் அந்த கேண்டிலோட ஹை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குச்சி மாதிரி கடைசியில் லோவில் போய் முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, இதுதான் அந்த கேண்டிலோட லோன்னு சொல்லுவாங்க. அதாவது ஹைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு டைம் ஃப்ரேம் எடுத்துருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 1 minute டைம் ஃப்ரேம் எடுத்துருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த 1 minute அந்த ப்ரைஸ் ஹையஸ்ட் பாயிண்ட் போனது பார்த்தீங்கன்னா இதுதான். அதே மாதிரி அந்த ப்ரைஸோட லோவஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான். அதை தான் நம்ம ஹை லோ அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் ஓப்பன் ஆன இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் க்ளோஸ் ஆன இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓப்பன் ஆன இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த 1 minute ஆரம்பிக்கும் தான் அந்த ப்ரைஸ் எங்கே இருந்துச்சு அப்படிங்கிறது தான் அது ஓப்பன் ஆன இடம். அந்த 1 minute முடியும் தான் அந்த ப்ரைஸ் எங்கே இருந்துச்சு அப்படிங்கிறது தான் அதோட க்ளோஸ் ஆன இடம். இந்த ஓப்பன் க்ளோஸ் மட்டும் தான் ரெட் கேண்டில் அண்ட் க்ரீன் கேண்டில் டிஃபர் பண்ணி காட்டும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரீன் கேண்டில் அப்படிங்கிறது பேசிக்காக அந்த ப்ரைஸ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மேலே போயிருக்கு அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுது. அதே ரெட் கேண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் மேலேருந்து கீழே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்போ கீழேருந்து மேலே போகணும்னா என்ன ஆகணும், அந்த 1 minuteக்குள்ளே அந்த ஓப்பன் ப்ரைஸை விட அந்த கேண்டில் மேலே போய் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா அந்த கேண்டில் மேலே போயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ க்ரீன் கேண்டிலில் கீழே இருக்கிறது தான் ஓப்பன் ப்ரைஸ், மேலே இருக்கிறது தான் க்ளோசிங் ப்ரைஸ். அதே ரெட் கேண்டிலில் பார்த்தீங்கன்னா மேலேருந்து தான் கீழே வந்திருக்கு. அப்போ மேலே இருக்கிறது தான் ஓப்பன் ப்ரைஸ், கீழே இருக்கிறது தான் அதோட க்ளோசிங் ப்ரைஸ். ஸோ தட் ப்ரைஸ் மேலேருந்து கீழே வந்திருக்கு, அதனால அது ரெட் கேண்டிலாக இருக்குது. அதே க்ரீன் கேண்டிலில் பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே போயிருக்கு, அதாவது ஓப்பன்லேருந்து க்ளோஸ் மேலே இருக்குது. ஸோ தட் அதை நம்ம க்ரீன் கேண்டில் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் இன்னொரு விஷயத்தை நான் வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன். அதாவது அந்த கேண்டிலோட ஹை அண்ட் லோ பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்டிக் மாதிரி கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன், அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கேண்டிலோட விக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த ரெக்டாங்கிளில் ஷேடடாக க்ரீன் அண்ட் ரெட் கலரில் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுதான் அந்த கேண்டிலோட பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நான் வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன், அதனால தான் இந்த ஷார்ட் கிளிப். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் எதனால கேண்டில்ஸ்டிக்ஸை நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. இது பையர் செல்லரோட மென்டாலிட்டியை காட்டுது. அதாவது பையர்ஸ் அதிகமாக இருக்காங்களா இல்லை செல்லர்ஸ் அதிகமாக இருக்காங்களா, அது பையர்ஸுக்கும் செல்லருக்கும் நடக்கிற ஒரு வாரை பேசிக்காக இது எக்ஸ்பிளைன் பண்ணுது ஒரு கேண்டில். அதே லைன் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இது எதுவுமே இருக்காது, வெறும் க்ளோசிங் ப்ரைஸை மட்டும் பிளாட் பண்ணி ஒரு லைன் மாதிரி வரைஞ்சிருப்பாங்க. நீங்கள் அது எந்த விதமான சென்டிமெண்ட்டையும் பார்க்க முடியாது. ஜஸ்ட் ஒரு கிராஃப் மேலே போகும், ஜஸ்ட் ஒரு கிராஃப் கீழே வரும், அவ்வளோதான் அதை உங்களால் அங்கே பார்க்க முடியும். ஸோ தட் கேண்டில்ஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன், நிறைய டேட்டா கொடுக்குறதுனால தான் எல்லாருமே கேண்டில்ஸ்டிக்ஸை யூஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் இந்த கேண்டில்ஸ்டிக்ஸை மட்டுமே யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. அதாவது கேண்டில்ஸ்டிக்ஸுக்குன்ட்டு சில பேட்டர்ன்ஸ் இருக்குது. இந்த பேட்டர்ன்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மூலிமா உங்களால் ஈஸியாகவே மணி ஏர்ன் பண்ண முடியும் ஸ்டாக் மார்க்கெட். இந்த கேண்டில்ஸ்டிக்ஸோட பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையும் நான் வரிசையாக ஒன்றா கேண்டில்ஸ்டிக் சீரியஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் போடுறேன். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பேட்டர்ன் தான் பார்த்தீங்கன்னா டோஜி பேட்டர்ன். பேர்லாம் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும், பட் இதோட கேரக்டர் தான் நமக்கு முக்கியம், இதோட நேம் கிடையாது. ஸோ தட் நான் சொல்ல வரதை கவனமாக கேட்டுக்கோங்க. டோஜி கேண்டில் அப்படிங்கிறதுல ஓப்பன் ப்ரைஸும் க்ளோசிங் ப்ரைஸும் கிட்டத்தட்ட சேமாக இருக்கும், பார்க்க கிட்டத்தட்ட ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும். இதுதான் டோஜி கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பையர்ஸும் பெருசாக இல்லை, செல்லர்ஸும் பெருசாக இல்லை, அந்த இடத்துல நியூட்ரலான ஒரு ஸ்டேட்டில் இருக்குது. அந்த இடத்துலேருந்து ப்ராபப்ளி ரிவர்சலில் போகலாம். அதாவது ஒரு ட்ரெண்டு பை ட்ரெண்டாக வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் திடீர்னு ஒரு டோஜி போட்டுச்சுன்னா அங்கேருந்து கீழே திருப்பி செல் ட்ரெண்டாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி தான் மேலேருந்து டவுன் ட்ரெண்டாக வரப்போ ஒரு டோஜி போட்டுட்டு திருப்பி அங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதில் நீங்கள் எப்போலாம் என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சப்போர்ட்லேயோ இல்லை ஒரு ரெசிஸ்டன்ஸ்லேயோ ஃபார்ம் ஆகும் தான் நீங்கள் தாராளமாக இந்த இடத்துல என்ட்ரி எடுக்க முடியும். ஸ்டாப் லாஸை அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே வச்சுக்கோங்க. டார்கெட்டை அடுத்த கேண்டிலோ இல்லை அதுக்கு அடுத்த கேண்டிலோட லோவில் புக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இந்த பேட்டர்ன் தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல ரொம்ப சிம்பிளான பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் உங்களுக்கு ஈஸியாகவே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன்.
ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் நாம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா கேண்டில்ஸ்டிக்ஸோட அனாட்டமி, அதாவது கேண்டில்ஸ்டிக்ஸ் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்த்தோம். செகண்ட் வந்து கேண்டில்ஸ்டிக்ஸ் எப்படி வந்து சென்டிமெண்ட்டை உங்களுக்கு காமிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தேர்டு வந்து டோஜி கேண்டில் அப்படிங்கிற ஒரு பேட்டர்னை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த 2 பேட்டர்னை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஹேமர் அண்ட் இன்வெர்டட் ஹேமர் அப்படிங்கிற 2 பேட்டர்னை பற்றி தான் சொல்ல போகிறேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐகான் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. உங்களோட ட்ரேடிங் கம்யூனிட்டியில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் திஸ் இஸ் கண்ணன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மாஸ்டர் ட்ரேட்ஸ்.